தேவையான பொருட்கள் வந்து கேபேஜ், கேரட், அப்புறம் பீன்ஸ், ஆனியன், ஒரு சில்லி, இதில் ஒரு வெங்காயம், அப்புறம் இதில் வந்து ஒரு 5 பீன்ஸ் இருக்குது, ஒரு 1/4 துண்டு கேபேஜ், ஒரு பெரிய சைஸ் கேரட், அப்புறம் 3 முட்டை, டர்மரிக் பவுடர், அடுத்து வந்து சில்லி பவுடர், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, அடுத்து தேவையான அளவு உப்பு, அடுத்து வந்து ப்ரெட்டு. ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 இல்லைன்னா தேவை அந்த வெஜிடபிள்ஸு வதங்க தேவையான அளவு ஆயில். ஃபஸ்ட்டு வந்து ஆனியனும் அந்த சில்லி, 2 சில்லி வந்து க்ரீன் சில்லி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம், அதை வந்து போடணும். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு அது நல்லா வந்து வதங்கு, ஆனியன் வந்து நல்லா வேகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும். அடுத்து வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ், ஏன்னா ஆனியன் கொஞ்சம் வதங்கி நம்ம வந்து சாண்ட்விச் பண்ண போகிறனால இவ்வளோ மாதிரி சாண்ட்விச்சுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங். ஸோ நம்ம கொஞ்சம் பீன்ஸு, அப்புறம் வந்து கேபேஜ் கட் பண்ணி வச்சுருக்க கேபேஜ், கேரட், இது 3ஐயும் போட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஆயிலில் வதக்கணும் ஆனியன் கூட சேர்த்து. இதை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வேக வைக்கணும். அந்த கேப்சிகம், அப்புறம் அந்த பீன்ஸ், கேரட் எல்லாம் கொஞ்சம் வேகிற வர ஒரு லைட்டாக ஒரு ஹாஃப் பக்குவம் ஆகணும் வெந்து. அடுத்து வந்து நம்ம சாண்ட்விச்சில் வச்சு வைக்கும்போது நம்ம எக்கு வந்து பொரிப்போம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு எக்கில் மிக்ஸ் பண்ணி பொரிப்போம். அப்போ வந்து அது கம்ப்ளீட்டாக கொஞ்சம் வேகும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள், மிளகாய்த்தூள், அது வந்து தேவையான அளவு கலர், அடுத்து வந்து காரத்துக்கு தகுந்தது போல் போடணும். உங்கள் டேஸ்ட் எப்படியோ அந்த மாதிரி. அடுத்து வந்து கரம் மசாலா ஒரு half teaspoon. கொஞ்சம் சிக்கன் மசாலா வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண. கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு. மூணு முட்டை நம்ம எடுத்துருக்கோம். அது அடுத்து நம்ம வதக்கி வச்ச அந்த வெஜிடபிள் அதை வந்து இதில் போடணும், எல்லாத்தையுமே இதில் போடணும். அடுத்து ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம முட்டை, அடுத்து வந்து அந்த வெஜிடபிள்ஸ், அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதில் தேவையான அளவு எடுத்து இதை வந்து தோசைக்கல்லில் ஊற்றணும். ஊற்றி அடுத்து வந்து ப்ரெட் ஒரு 4 பீஸ் ஆஃப் ப்ரெட் வைக்கணும்.
நல்ல ப்ரெட்டை வந்து டர்ன் பண்ணி வைக்க மாதிரி. இந்த எக்கு மிக்சர் தான் கொஞ்சம் கொஞ்ச நேரம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது வந்து வேகணும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடணும். திருப்பி போட்டு அதுக்கப்புறம் வந்து அதை மடிக்க வச்சு அடுத்து வந்து ரெண்டு சைடு ப்ரெட்டும் வந்து நல்லா வேக வைக்கணும். இதுக்கு வந்து எந்த சாஸுமே வந்து தேவையில்லை. நம்ம வந்து வீட்டிலையே வெஜிடபிள் வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம தேவையான அளவு ஆயில் மட்டும் சேர்த்து நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு எந்தெந்த வெஜிடபிள்ஸ் வந்து பிடிச்சிருக்கோ அந்தந்த வெஜிடபிள்ஸ் போட்டு இது பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம அடுத்த செக்ஷனையும் குக் பண்ணிவிட்டு பார்ப்போம். இதுதான் வந்து நம்ம எக் சாண்ட்விச் ரெடி ஆயாச்சு. ரொம்ப சுவையான எக் சாண்ட்விச். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.